ஆன்மீகம் வேர்ல்ட் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். பொதுவா நம்ம ராசி எந்த ராசி எனக்கு செட் ஆகும், நான் யார் கூட சேர்ந்து பழகலாம் அப்படின்ற மாதிரியான கேள்வி எல்லாருக்குமே இருக்கும். இதுக்கு ஒரு ராசிக்கு வசிய ராசி எதுன்றத பார்க்கணும். நம்ம சஷ்டாஷ்டகம்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. ஒரு ராசியிலிருந்து 6வது 8வது ராசி சஷ்டாஷ்டகமா இருக்கும். அவங்களோட எப்பவுமே சண்டை போட்டுட்டே இருப்போம்னு சொல்லுவாங்க. ஆனா நிறைய பேர் பாருங்க, இந்த 6வது ராசியில பெண்ணோட ராசியில இருந்து ஆணோட ராசி 6வது ராசியா இருக்கிறத பாருங்க. அவங்க எவ்வளோ சண்டை போட்டாலும் பிரியவே மாட்டாங்க. முக்கால்வாசி சண்டையே வராது. நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் பாத்தீங்கன்னா இந்த 6வது ராசிக்கு தான் வரும். கடக ராசிக்கு பாத்தீங்கன்னா விருச்சக ராசி தான் வசியமா இருக்கும். உங்களுடைய ஃப்ரெண்டு யாராவது இருக்கிறாங்களா பாருங்க. கடக ராசியில பெண் இருந்து விருச்சக ராசியில ஆண் இருந்தாங்கன்னா அவங்க மேல ஏதோ ஒரு ஈர்ப்பு இருந்துட்டே இருக்கும். அவங்க நம்ம கூடவே இருப்பாங்களா, எப்பவுமே நம்மளோட பேசிட்டு இருப்பாங்களான்னு தோணும். வேற யாரு கூடயாவது அவங்க பேசினாங்கன்னா அது இவங்களால ஏத்துக்கவே முடியாது. ஒரு பெண் கன்னி ராசியில இருந்து ஆண் கும்ப ராசியில இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. இது 6வது ராசி தான். கன்னியில இருந்து 6வது ராசி. 6னா எதிரி தானே. ஆனா இந்த கன்னி ராசியில இருக்கிறவங்களுக்கு பாருங்க, இந்த கும்பராசி மேல இருக்கிறவங்க மேல ஒரு ஈர்ப்பு இருந்துட்டே இருக்கும். சண்டையே வராது. சண்டை வந்தாலும் பரவாயில்ல, நம்ம ஃப்ரெண்டு தானே அப்படின்னு அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போயிடுவாங்க. இதே மாதிரி ஒரே ராசி அதிபதிகள் இருக்கக்கூடிய மேஷம், விருச்சிகம், ரிஷபம், துலாம், இந்த ராசிகளுக்கும் ஒருத்தருக்கு மேல ஒருத்தர் ஈர்ப்பு இருக்கும். இது 8வது ராசியா வரும். மேஷத்துல இருந்து விருச்சிகம் 8வது ராசி, ரிஷபத்துல இருந்து துலாம் 6வது ராசி. இதுவும் 6, 8 தான் இருக்கு. ஆனாலும் அந்த வசியம் மட்டும் குறையவே குறையாது. ஒரே ராசி அதிபதிகள் அவங்களுக்குள்ள ஒரு ஈர்ப்பை கொடுப்பாங்க. ஓகே, இவங்க நம்மள மாதிரியே இருக்கிறாங்க, நம்மள மாதிரியே எல்லாமே திங்க் பண்றாங்க. பாத்தீங்கன்னா 2 பேரும் ஒரே கலர் ட்ரெஸ் போட்டுட்டு இருப்பாங்க. இவங்க ஒரு வார்த்தைய சொன்னாங்கன்னா எதேச்சையா அவங்களும் அதே வார்த்தையே சொல்லுவாங்க. 2 பேருக்கும் நல்லா சிங்க் ஆகும். இந்த மாதிரியான ராசிகள் ஒருத்தருக்கு மேல இன்னொருத்தருக்கு வசியமும் அதிகமா இருக்கும். இன்னொரு சொல்ல போனீங்கன்னா, ஒருத்தருடைய லக்னமும் அதே ராசி அவரோட ராசியா இருக்கும். பெண் மேஷ ராசியில பிறந்திருப்பாங்க, ஆண் மேஷ லக்னத்துல பிறந்திருப்பாங்க. இவங்களுக்கும் வசியம் அதிகமா இருக்கும். இந்த ராசி லக்னம் இது எப்படின்னா, லக்னம்ன்றது உடல், ராசிங்கிறது மனம். அப்ப உடலும் மனமும் ஒன்று சேரும் இடத்துல வசியம் இருக்கும். இவருடைய உடலும் ஒரு ஆணுடைய உடல், பெண்ணுடைய மனம், பெண்ணுடைய உடல், ஆணுடைய மனம். அப்ப நம்ம திருமணத்துக்கு பொருத்தம் பார்க்கும் பொழுது எந்த பொருத்தமுமே இல்ல, லவ் பண்ணிட்டாங்க. ஆனா ஏதோ ஒரு விஷயத்துல எப்படி பொருத்தமே இல்லாம ஒன்னா சேர்ந்து வாழறாங்க, எப்படி லவ் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தா இந்த பெண்ணோட ராசியும் அந்த ஆணோட லக்னமும் ஒரே ராசியா இருந்திருக்கும். இந்த மாதிரி அமைப்புல வசியம் அதிகமா இருக்கும் பொழுது தேவையற்ற மனக்குழப்பங்கள் நீங்கும். இந்த மாதிரி வசிய பொருத்தம் பார்த்து திருமணம் செய்யறதுனால அவங்களுக்குள்ள ஒரு பிரிவினையே வராது. மிதுன ராசி பெண்ணுக்கும் மகர ராசி ஆணுக்கும் பாருங்களேன், இது 8வது ராசி தானே. இந்த 8வது ராசினா இவங்களுக்குள்ள கருத்து வேறுபாடு தானே இருக்கணும். ஆனா அப்படி இருக்கவே மாட்டாங்க. நல்லா அந்யோன்யமா இருப்பாங்க. ஏன்னா நட்பு ராசிகள், நட்பு கிரகங்களுடைய ராசிகள்ல இருக்கிறாங்க. புதனும் சனியும் நட்பு கிரகங்கள். அதனால இவங்களுடைய ராசி ஒன்றுக்கொன்று நட்பா இருக்கிறதுனால இவங்களுக்குள்ள ஒரு பிரிவினையே வராது. இவர் என்ன தப்பு செஞ்சாலும் அந்த பொண்ணு ஏத்துக்குவா, இந்த பொண்ணு என்ன தப்பு செஞ்சாலும் அந்த பையன் ஏத்துக்குவான். ஓகே, நம்ம இந்த முறை அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போவோம், நம்ம இன்னொரு முறை ஒரு தப்பு நம்மளும் செய்வோம், அப்பதான் அவங்க நமக்காக அட்ஜஸ்ட் பண்ணிக்குவாங்கன்னு சொல்லிட்டு இந்த மிதுன ராசியும் மகர ராசியும் ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுத்து அந்யோன்யமாக இருக்கக்கூடிய ராசிகளா இருக்கு. இது இல்லாம இன்னும் நிறைய விதிகள் இருக்கு. ஜோதிட ரீதியா ஒருத்தருடைய ராசியிலிருந்து 5, 9ஆம் ராசிகள், நீங்க என்ன ராசி வேணாலும் இருந்துக்கோங்க. உங்க ராசியிலிருந்து 5ஆம் ராசியை பாருங்க, உங்களுக்கு ஒரு அதிர்ஷ்டம் கொடுக்கக்கூடிய ஒரு ராசியா இருக்கும். அந்த ராசியில இருக்கவங்களை பார்த்துட்டு போனா அந்த செயல் எல்லாமே நடக்கும். 9வது ராசியில இருக்கிறவங்க பாருங்க, அங்க ஒரு செயல் உங்களுக்காக தொடங்கி வச்சிருப்பாங்க. அதன் மூலமா உங்களுக்கு ஒரு பாக்கியம் கிடைக்கும். இது மாதிரி ஒரு ராசிக்கும் அதற்கு 5, 9ஆம் ராசிகள் அவங்களுக்கு ஒரு யோகமும் பாக்கியத்தையும் கொடுக்கக்கூடிய ராசிகளா இருக்கு. இப்ப இந்த 6, 8 சஷ்டாஷ்டகம் சொன்னோம் இல்லையா, இது எல்லா ராசிக்குமே எல்லாம் பொருந்தி வராது. மேஷத்துல இருந்து 8ஆம் ராசி விருச்சிகம், அது ஒரே ராசி அதிபதி, நல்லா இணக்கமா இருப்பாங்க. ஆனா அதுவே 6வது ராசி கன்னி ராசி. இந்த மேஷத்துக்கும் கன்னிக்கும் ஒரு பகை இருந்துட்டே இருக்கும். மேஷம் அப்படிங்கிறது உடல் பலத்தை காட்டுறது, கன்னி அப்படிங்கிறது தன்னுடைய அறிவு பலத்தை காட்டுறது.
இங்க அறிவு பலமா இருக்கா, உடல் பலமா இருக்கா அப்படின்ற ஒரு போட்டியில 2 பேருக்கும் ஒரு மன சஞ்சலம் இருந்துட்டே இருக்கும். 2 பேர்ல யாரு வெற்றி பெறுவாங்க அப்படின்னு பார்த்தா 2 பேருமே தோற்று போவாங்க. அதனால 2 பேருக்குமே ஒரு இணக்கமான சூழ்நிலை இருக்காது. இந்த 2 ராசிக்கும் திருமணம் செஞ்சு வைக்கிறாங்க. இதுல 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸா இருக்கிறாங்க. ஆண் கன்னிராசி ஆண், மேஷராசி ஆண். கன்னிராசி பெண், மேஷராசி பெண். இவங்களுக்குள்ளவே பாருங்க எப்பவுமே சேரவே மாட்டாங்க. உங்களோட ஃப்ரெண்டு கன்னி ராசியில இருக்கிறாங்க. கன்னி ராசியில இருக்கிற ஒருத்தவங்களுக்கு மேஷ ராசியில ஃப்ரெண்டு இருக்கவே மாட்டாங்க. இவங்கள விட 1 மார்க் அதிகமா எடுத்துட்டா கூட இவங்களால தாங்கிக்க முடியாது. இதே மாதிரி பாத்தீங்கன்னா கடகம், சிம்மம் இந்த 2 ராசிக்குமே இப்படிதான். இந்த கடகத்துல இருந்து 8வது ராசி பாத்தீங்கன்னா கும்பம். இந்த கும்பத்துக்கும் கடகத்துக்கும் எப்பவுமே ஆகாது. சனிக்கும் சந்திரனுக்கும் எப்பவுமே ஆகாது. சந்திரன் அப்படிங்கிறது ஒரு குளிர்ச்சியான ராசி, நீர் ராசி. சனிங்கிறது வாயு கிரகம். கும்பம் அப்படின்னா ஒரு ரகசியத்தை காப்பாற்றக்கூடியவர். இந்த கடகத்தினால எந்த ரகசியத்தையும் காப்பாற்ற முடியாது. ஒரு குறிப்பிட்ட ஒரு ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. அந்த ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லா விஷயமும் தெரியணும்னு இருப்பாங்க. ஆனா கும்பராசி அப்படி கிடையாது. தனக்கு தெரிஞ்ச விஷயத்த தானே வச்சுக்கணும் அப்படின்னு நினைக்கும். எனக்குன்னு ஒரு தனியான ஒண்ணு இருக்கணும், இத பத்தி இவங்க கையில சொல்லிட்டா வெளியே போயிடும் அப்படின்னு நினைக்கிற ஒரு ராசி. அதனால இவங்க 2 பேருக்குமே செட் ஆகவே ஆகாது. அதே மாதிரி சிம்மம், மகரம். சிம்மத்துக்கு மகர ராசிக்கும் எந்த சூழ்நிலையிலையும் ஒத்தே வராது. சிம்ம ராசி பாத்தீங்கன்னா நான் மட்டும்தான் இருக்கணும், எனக்கு கீழே தான் எல்லாமே இருக்கணும் அப்படின்னு நினைக்கும். ஆனா இந்த மகர ராசி பாத்தீங்கன்னா அப்படி ஏதாச்சும் நான் முன்னாடி போறேன்னு போனா அங்க போய் மாட்டிக்குவாங்க. அவங்களுக்கு மேல இருக்கிற அதிகாரிகளுக்கு கீழ்ப்படிந்து நடக்கக்கூடிய ஒருத்தவங்களா இருப்பாங்க. சிம்ம ராசி ரொம்ப லோ லெவல்ல ஒரு ஜூனியர் அசிஸ்டன்ட், ஆபீஸ் அசிஸ்டண்டா இருந்தா கூட அந்த ஆபீஸ்க்கே அவங்கதான் சிஇஓன்ற அளவுல இருப்பாங்க. அதனால இந்த 2 ராசிக்கும் ஒத்து வரவே வராது. உபய ராசிகள்னு இருக்கு. மிதுனம், கன்னி, தனுசு, மீனம். இந்த 4 ராசிகளும் உபய ராசிகள். இப்ப நான் சொன்ன இந்த 4 ராசிகளும் ஒருத்தருக்கு ஒருத்தர் கொஞ்சம் கூட ஒத்தே வராது. புதனோட ராசியும் குருவோட ராசியும் எதிரெதிரா இருக்கும். இந்த புதனும் குருவும் பகை. புதனுக்கு குருவை பிடிக்கும், ஆனா குருவுக்கு புதனை பிடிக்கவே பிடிக்காது. புதன் வீட்டுல குரு பாத்தீங்கன்னா பகையாவாரு. ஆனா குருவோட வீட்டுல எந்த கிரகமுமே பகையாகாது. இந்த காரணத்தினால இந்த ராசிகள் மிதுனம், கன்னி ராசிகளுக்கு தனுசு, மீனம் ராசிகள் ஃப்ரெண்டாவும் இருக்க மாட்டாங்க, வாழ்க்கை துணையாவும் இருக்க மாட்டாங்க. அப்படி இருந்தாங்கன்னா அவங்களுக்குள்ள சதா சண்டை சச்சரவாவே தான் இருப்பாங்க. ஒரு இணக்கமான சூழ்நிலை இருக்காது. அது குடும்பமாவே இருக்காது. இவங்க ஒரு பக்கம் இருப்பாங்க, அவங்க ஒரு பக்கம் இருப்பாங்க. 2 ஃப்ளோர் இருந்தா கீழே ஒருத்தர் இருப்பாங்க, மாடியில ஒருத்தர் இருப்பாங்க. ஃப்ரெண்ட்ஸா இருந்தாங்கன்னா ஒரு எண்டுல ஒருத்தர் இருப்பாரு, இன்னொரு எண்டுல ஒருத்தர் இருப்பாரு. இவங்க 2 பேரும் ஒருத்தர் முகத்தை கூட பார்த்துக்க கூட ரொம்ப கஷ்டப்படுவாங்க.